ஹாய், உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருமா? மாத்திரை மருந்து இல்லாம ரொம்ப இயற்கையான முறையில அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சா எப்படி இருக்கும்? வாங்க, அப்படி ஒரு சூப்பரான சிம்பிளான ட்ரிக்க தான் நம்ம இப்ப கத்துக்க போறோம். உங்களுக்கு எப்போவாச்சும் போவே போகாத ஒரு தலைவலி வந்து பாடாய்படுத்திருக்கா? அந்த வலி இருக்கும்போது என்ன செஞ்சா அது நிக்கும்னு தோணும் இல்லையா? கவலைப்படாதீங்க, இது நம்மள பலருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனைதான். ஆனா இனி எந்த கவலை வேண்டாம். உடனடியா உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கற ஒரு சிம்பிளான அக்யூப்ரெஷர் டெக்னிக்கை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது எவ்ளோ பவர்ஃபுல்னா, நீங்க செஞ்ச உடனேயே அந்த வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுவீங்க. அதைவிட முக்கியம், இத கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ரெடியா? முதல்ல நம்ம பார்க்க போற பாயிண்ட் பேரு ஹேகு புள்ளி. இது எதுக்குன்னா, பொதுவா வர தலைவலி, கழுத்து வலிக்கெல்லாம் இது ஒரு சூப்பர் மருந்து. சரி, இந்த ஹேகு பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? உங்க கையை எடுங்க. உங்க கட்டவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவுல அந்த சாஃப்டான சதைப்பற்றுள்ள பகுதி இருக்கு இல்லையா? ஆமா, அதுதான். இத LI4ன்னு சொல்வாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். இது செய்யறதுக்கு மூணே சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட், அந்த பாயிண்ட கரெக்டா கண்டுபிடிங்க. ரெண்டாவது, ரொம்ப அழுத்திடாம ஆனா ஒரு உறுதியான மென்மையான பிரஷர் கொடுங்க. மூணாவது, அந்த இடத்துல மெதுவா ஒரு மசாஜ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இல்ல? சரி, இதுக்கு எவ்ளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 1 மணி நேரமா? அரை மணி நேரமா? அதெல்லாம் இல்லவே இல்ல. வெறும் 30 செகண்ட்ஸ். ஆமாங்க, ஜஸ்ட் 30 வினாடி தான். அந்த 30 செகண்ட்லயே உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். எவ்ளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஓகே, இந்த ஹேகோ பாயிண்ட் வந்து பொதுவான தலைவலிக்குன்னு பார்த்தோம். ஆனா சில பேருக்கு சைனஸ்னாலேயோ இல்ல பயங்கர டென்ஷனாலேயோ தலைவலிக்குமே. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு தாங்க இருக்கு அடுத்த பாயிண்ட், தயாங் புள்ளி. இந்த தயாங் பாயிண்ட கண்டுபிடிக்கிறது இன்னும் ஈஸி. உங்க விரல் எடுத்து உங்க நெற்றி பொட்டுல, அதாவது டெம்பிள்ல வைங்க. அங்க பாருங்க, ஒரு சின்ன சாஃப்டான பள்ளம் மாதிரி ஒரு இடம் ஃபீல் பண்ண முடியுதா? அதுதான் அந்த ஸ்பாட். இதுக்கும் அதே மாதிரி 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல அந்த சாஃப்டான இடத்த கண்டுபிடிங்க. ரெண்டாவது, உங்க விரல்களால ரொம்ப மெதுவா வட்டமா அப்படி மசாஜ் பண்ணுங்க. இப்போ 3வது ஸ்டெப் ரொம்ப முக்கியம். அப்படி மசாஜ் பண்ணும்போதே நல்ல டீப்பா மூச்சை இழுத்து விடுங்க. அந்த அமைதிய நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம சோர்ஸ்ல இத பத்தி ஒரு அழகான வரி சொல்லிருக்காங்க. நீங்க இது செய்யும்போது அந்த அழுத்தம் மெல்ல மெல்ல கரைஞ்சு போறதை நீங்க உணர்வீங்க அப்படின்னு. அந்த ஃபீலிங் அனுபவிக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கை ரொம்ப அமைதியா செஞ்சு பாருங்க. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுது, இதனால என்னென்ன நன்மைகள்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இத வந்து உங்க பாக்கெட்லயே வச்சுக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்போ ஒரு குவிக் ரீகேப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வர்றது பொதுவான தலைவலி, கழுத்து வலின்னா உங்க கையில இருக்கிற ஹேகு பாயிண்ட். அதுவே சைனஸ்னாலேயோ இல்ல டென்ஷனாலேயோ தலைவலிக்குதா, அப்போ உங்க நெற்றி பொட்டுல இருக்கிற தியாங் பாயிண்ட். எந்த வலிக்கு எந்த புள்ளிங்கிறது மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாருங்களேன். உங்க டென்ஷனை ரிலீஸ் பண்ணுது, பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. எல்லாத்துக்கும் மேல எந்த மாத்திரையும் தேவையில்ல. அதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற நேச்சுரல் எனர்ஜி பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணியே நமக்கு நாமே சரி பண்ணிக்கலாம். இது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? நம்ம உடம்பே ஒரு பெரிய அதிசயம், ஒரு மெடிக்கல் மெராக்கிள் மாதிரி. அதுக்குள்ளேயே இப்படி எத்தையோ சிம்பிளான தீர்வுகள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நாம இன்னும் கண்டுபிடிக்காத ரகசியங்கள் நம்ம உடம்புக்குள்ள இன்னும் எவ்ளோ இருக்குமோ?